வெல்கம் டு எவ்ரி ஒன். ஸோ நம்ம இப்போ சமச்சீர் கல்வி 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் நம்ம ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்தாச்சு. இது பார்ட் 3. ஸோ நம்ம ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம்ல, அதனுடைய கண்டினியூஷன். ஸோ பார்ட் 2ல் ஆங்கிலோ மைசூர் வார் 1 and 2 வரைக்கும் பார்த்தோம். ஆங்கிலோ மைசூர் வார் எப்படி நடந்துச்சு, அதுக்கான ரீசன்ஸ் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் இது ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1790 to 92 வரைக்கும் நடந்துச்சு. காசஸ், ஸோ எதனால் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? Tipu was trying to seek alliance of foreign powers against the English, and for that purpose he had to send his ambassador to France and Turkey. ஸோ டிப்பு ஃபாரின் கண்ட்ரீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு அகைனஸ்டாக போர் பண்ணுறதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக அவர் தூதர், அம்பாசிடர்ஸ் அப்படின்னாக்கா தூதரை ஃப்ரான்ஸ் அண்ட் தென் துருக்கிக்கு அனுப்புகிறாங்க. Tipu attacked on Travancore in 1789, whose ruler was an ally of the British. ஸோ டிப்பு ட்ராவன்கோர் அப்படின்ற பிளேஸில் 1789 அட்டாக் பண்ணுறாங்க. யாரை அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட கூட்டணியில் இருந்த திருவாங்கூர் சமஸ்தானம், திருவான்கூரில் மன்னராக இருந்தவரை திப்புவை அட்டாக் பண்ணுறாங்க. The English, the Nizam and the Marathas entered into a triple alliance against Mysore. ஸோ திப்பு அட்டாக் பண்ணுறதுக்காக இங்கிலீஷு, நிசாம் அண்ட் தென் மராத்தாஸ் இவங்க 3 பேரும் கூட்டணி சேர்ந்து மைசூருக்கு எதிராக போர் தொடுக்க முடிவு பண்ணுறாங்க. அண்ட் தென் கோர்ஸ், ஸோ போர் எப்படி நடந்துச்சு? Tipu fought alone, which continued for 2 years. It was fought in 3 phases. The attack of the English under General Meadows failed. Therefore, in December 1790, Cornwallis himself took the command of the army. Cornwallis captured all the hill forts which obstructed his advance towards Srirangapatnam and reached near its outer wall. Tipu felt desperate and opened negotiations with the English. Cornwallis agreed and the Treaty of Srirangapatnam was concluded in 1792. ஸோ இந்த போரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போர் 2 வருஷமாக நடக்குது. இதில் திப்பு மட்டும் தனியாக தான் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வார் 3 ஃபேஸாக நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸில் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் ஆர்மி யார் கைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மேடோஸ் அப்படின்றவங்க கைட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸில் டிப்பு அட்டாக் பண்ணுறது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் டிசம்பர் 1790 பிரிட்டிஷ் ஆர்மியை கார்னிவல்ஸ் அப்படின்றவங்க அவங்க தலைமையில் கமாண்ட் பண்ணி போரை நடத்துகிறாங்க. அப்படியே அவங்க போர் நடத்திட்டு இருக்கிறப்ப திப்பு ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிறாரு. ஸோ ஸ்ரீரங்கப்பட்டினம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மலைப்பகுதிகளிலும் கார்னிவல்ஸ் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீக்கிரமாகவே ஸ்ரீரங்கப்பட்டினத்தோட அவுட்ரு வாலை ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட டிப்பு இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ அவருடைய நம்பிக்கையே போயிடுச்சு. ஸோ அதனால் பிரிட்டிஷ்கிட்ட ஓப்பனாக அவர் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ இதனுடைய முடிவில் தான் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அது 1792 முடிவுக்கு வந்துச்சு, ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? திப்பு சரண்டட் half of his kingdom to the Allies. திப்பு அவங்களுடைய ஆட்சியில் இருந்த பகுதியில் சரி பாதியை பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்றாங்க. And then Tipu agreed to pay 3.6 crore
of rupees to the English as war indemnity and surrendered two of his sons as hostages to the English. ஸோ திப்பு வந்து இழப்பீடு இந்த போர் நடந்ததுக்கான இழப்பீடு தொகையாக 3.6 கோடி செலுத்த சொல்லி பிரிட்டிஷ் வந்து ஆர்டர் போடுறாங்க. அட் த சேம் டைம் திப்புவோட 2 பசங்களையும் பிரிட்டிஷ் வந்து பிணை கைதிகளாக ஒப்படைக்கணுன்ட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க. தி இங்கிலீஷ் அக்யூர்டு மலபார், கோர்க், திண்டுக்கல் அண்டு பிரம்மஹால், கோயம்புத்தூர் அண்டு சேலம். ஸோ இதன் மூலிமா பிரிட்டிஷ் வந்து மலபார் அண்ட் தென் கோர்க் அப்படின்னாக்கா கொடகுமலைன்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல அதுதான், அண்ட் தென் திண்டுக்கல் அண்ட் தென் பரமஹால், கோயம்புத்தூர் அண்ட் தென் சேலம் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ், இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தென் 4th ஆங்கிலோ-மைசூர் வார். ஸோ 4th ஆங்கிலோ-மைசூர் வார் வந்து ஸ்டார்ட் எந்த இயர் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1799. Tippu Sultan did not forget the humiliating treaty of Srirangapatnam imposed upon him by carnivals in 1790. ஸோ திப்பு சுல்தான் வந்து 1719 நடந்த ஸ்ரீரங்கப்பட்டினம், தி இயர் வந்து 1790 கிடையாதுமா, 1792. யூ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் ஆஸ் தி இயர் 1792. Okay, this is correct here, this is wrong. They in the book they printed as a wrong, so you may change it. So ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து சைன் பண்ணது வந்து 1792 சைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து திப்பு சுல்தானுக்கு பிரிட்டிஷ் ரொம்பவே வந்து இன்சல்ட்டிங்காக அவமரியாதையாக நடந்துக்கிட்டது அவர்னால் மறக்க முடியாது. ஸோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த 4th ஆங்கிலோ-மைசூர் வாரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். Tippu sought alliance with foreign powers against the English and sent ambassador to Arabia, Turkey, Afghanistan and the French. ஸோ திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இந்த டைம் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கூட ஹெல்ப் கேட்டு அவங்க கூட கூட்டணி அமைச்சிக்க முடிவு பண்ணுறாரு. ஸோ அதுக்காக ஹெல்ப் கேட்டு அம்பாசிடர்ஸை வந்து அரேபியா, டர்க்கி, ஆப்கானிஸ்தான் அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் இந்த பிளேஸுக்கெலாம் வந்து அனுப்புகிறாங்க. Tippu was in correspondence with Napoleon who invaded Egypt at that time. ஸோ அட் த சேம் டைம் வந்து திப்பு வந்து நெப்போலியன் கூட தொடர்பில் இருக்கிறாங்க. ஸோ நெப்போலியன் அந்த டைம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா எகிப்து மேலே போர் தொடுத்துட்டு இருந்தார், படையெடுத்துட்டு இருந்தார். தி ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர்ஸ் கேம் டு ஸ்ரீரங்கப்பட்டினம் வேர் தே ஃபவுண்டட் எ ஜாக்பின் கிளப் அண்ட் பிளான்டட் தி ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி. ஸோ அந்த டைம் வந்து ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வராங்க. ஸோ அங்கே வந்து அவங்க ஜாக்பின் கிளப் அப்படின்ற ஒன்று நிர்வாகம் பண்ணுறாங்க. வந்து அவங்க ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி, ஸோ அமைதிக்குன்ட்டு ஒரு ட்ரீயை ஒரு மரத்தை வந்து அவங்க நடுறாங்க. கோர்ஸ். ஸோ அதனுடைய இந்த 4th ஆங்கிலோ-மைசூர் வார் எப்படி நடந்துச்சு? Wellesley declared war against Tippu in 1799. The war was short and decisive. As planned, the Bombay army under General Stuart invaded Mysore from the west. The Madras army, which was led by the Governor General's brothers Arthur Wellesley, forced Tippu to retreat to his capital Srirangapatnam. On 4th May 1799, Srirangapatnam was captured. Tippu fought bravely and was killed finally. Thus ended the 4th Mysore War, and the whole of Mysore lay prostrate before the British. ஸோ இந்த 4th மைசூர் வார் பார்த்தீங்கன்னா 1799 வந்து வெல்லசி வந்து திப்புக்கு அகைனஸ்டாக நடத்துகிறாங்க. ஸோ இந்த வார் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் நடந்தாலும் ரொம்ப ஒரு கடுமையான வாராக தான் இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே பிளான் பண்ணபடி பாம்பே ஆர்மி, அதாவது பிரிட்டிஷ் பாம்பே ஆர்மி வந்து ஜென்ரல் ஸ்டுவார்ட் அப்படின்றவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அவங்க வந்து மைசூரை வந்து வெஸ்ட் சைடில் இருந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் தென் மெட்ராஸ் ஆர்மியை வந்து லீட் பண்ணது, அவங்களுக்கு வழி நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னரோட பிரதர் அர்த்தூர் வெல்லசி அப்படின்றவங்க வந்து
வழி நடத்தினாங்க. அவங்க வந்து திப்பு வந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்திலேயே வந்து பின்வாங்க வச்சாங்க. ஸோ திப்பு வந்து அவருடைய தலைநகர் ஸ்ரீரங்கப்பட்டிலே அந்த வார்லேருந்து பின்வாங்கினார். ஸோ இந்த வார் வந்து ரொம்ப சீரியஸாக நடந்துகிட்டு இருந்த டைம் 4th May 1799 வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் திப்பு வந்து ரொம்ப பிரேவாக அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணுறாங்க. அந்த வாரோட எண்டில் திப்பு வந்து கில் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ். ஸோ இதான் வந்து 4th மைசூர் வாரோட ஒரு எண்டுக்கு கொண்டு வந்தது. ஸோ இந்த 4th மைசூர் வார் வந்து எண்டுக்கு வர அப்போ மைசூர் ஃபுல்லாகவே வந்து யாருடைய கண்ட்ரோல் கீழே வருதுன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாங்க. மைசூர் ஆஃப்டர் தி வார். ஸோ வாருக்கு அப்புறம் மைசூர் வந்து எப்படி இருந்துச்சு? தி இங்கிலீஷ் ஆக்குபைடு கனரா, வயநாட், கோயம்புத்தூர், தாராபுரம் அண்டு ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ இங்கிலீஷ் அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே இந்த பிளேசஸ் எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. என்னென்ன பார்த்திங்கன்னா கனரா, வயநாட், கோயம்புத்தூர், தாராபுரம் அண்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த பிளேஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே வந்துடுது. கிருஷ்ணராஜ உடையார் ஆஃப் தி ஃபார்மர் ஹிந்து ராயல் ஃபேமிலி வாஸ் brought டு தி த்ரோன். ஸோ அதுக்கப்புறம் மைசூரோட ராஜாவா கிருஷ்ணராஜ உடையார் வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ திப்புஸ் ஃபேமிலி வாஸ் சென்ட் டு தி ஃபோர்ட் ஆஃப் வெல்லூர். ஸோ திப்பு ஃபேமிலி வந்து வேலூர் மலைக்கோட்டைக்கு வந்து குடிபெயர்ந்துடுறாங்க, அனுப்பிடுறாங்க. ஸோ இதான் வந்து ஆங்கிலோ மைசூர் வார்ஸ். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷனாக ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடந்துச்சு. இது மூலிமா இந்தியாவில் ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துருட்டாங்க. அடுத்தது ஆங்கிலோ மராத்தா வார்ஸ். The Marathas managed to overcome the crisis caused by their defeat at Panipat and after a decade recovered their control over Delhi. However, the Old Maratha Confederacy controlled by the Peshawar had given way to 5 virtually independent states: Peshawar at Pune, Gaikwads at Baroda, Bhonsle at Nagpur, Holkars at Indore and Signas at Galiwar. The Peshawar's government was weakened by internal rivalries, and the other 4 leaders were often hostile to one another. Despite this, the Marathas were still a formidable power. The internal conflicts among the Marathas was best utilized by the British in their expansionist policy. ஸோ இந்த மராத்தா வார், ஸோ ஆங்கிலோ மைசூர் வாருக்கு அப்புறம் இந்த மராத்தா வாரும் வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவை இன்னும் அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறதுக்கு. ஸோ இந்த பானிபட் வாரில் வந்து அதில் வந்து மராத்தியன்ஸ் வந்து தோத்துடுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க தோத்ததுனால ஏற்பட்ட நெருக்கடியிலேருந்து மீண்டு வர்றதுக்காக அவங்க ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய விளைவாக வந்து டிக்கட்ஸ் 10 இயர்ஸாக வந்து 10 இயர்ஸாக டெல்லி வந்து முகலாயர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதை வந்து ஃபஸ்ட்டு மீட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மீட் எடுக்கிறப்ப வந்து ஓல்டு மராத்தாஸ், ஸோ ஓல்டு மராத்தா கான்ஃபரன்ஸ் வந்து யாரோட கண்ட்ரோல் கீழே இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பெஷாவா கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ அவங்க கண்ட்ரோலில் இருந்து அவங்க ரிலீவ் ஆகி வரப்போ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக வருது. ஸோ அந்த மாதிரி 5 இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனே அட் பெஷாவா. ஸோ பெஷாவா பூனேயில் இருக்கக்கூடிய பெஷாவா அப்படின்ற பிளேஸு, அண்ட் தென் பரோடாவில் இருக்கல கலிக்வாட்ஸ் அப்படின்ற பிளேஸு, அண்ட் தென் நாக்பூரில் இருக்க போன்சல் அப்படின்ற பிளேஸு, அண்ட் தென் இண்டோரில் ஹோல்கர், அண்ட் தென் கலிவாரில் சிண்டிகட்ஸ், இந்த பிளேஸ்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெஷாவா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ரிவல்ஸ்னால் உள்நாட்டு போட்டியாளர்களை ரொம்பவே வந்து ரொம்பவே வந்து இருக்கிறாங்க. அண்ட் தென் அதர் 4 லீடர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அப்போஸ்டாக இருக்கிறாங்க. ஹாஸ்ட்லி விரோதம் அப்படின்னு சொல்லலாம், அப்போஸ்டு.
இந்த மாதிரி இது வந்து யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாரி ஸோ இப்படி இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒரு அப்போஸ்டாக இருந்தாலும் மராத்தியன்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸு ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மோதலை வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பிரிட்டிஷ் ஆட்சி விரிவாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இது பண்ணுறப்ப தான் வந்து ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிலோ மராத்தா வார்ஸ்மே வந்து 3 வார்ஸை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் இது வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 1775 ஸ்டார்ட் பண்ணி 1782 வரைக்கும் நடக்குது. அண்ட் தென் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் பார்த்திங்கன்னா 1803 1805 வரைக்கும் நடக்குது. அண்ட் தென் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் பார்த்திங்கன்னா 1817 1818 வரைக்கும் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் பார்க்கலாம். ஸோ இது ஸ்டார்ட் ஆன இயர் பார்த்திங்கன்னா 1775 82 வரைக்கும். ஸோ இதனுடைய காசஸ் ஸோ ஃபஸ்ட்டு காசஸ் பார்க்கலாம். In the case of the Marathas, the first British invaders was at the time of dispute over succession to the Peshawar ship following the death of Narayana Rao. After the death of Narayana Rao, Raghunatha Rao became the Peshawar, but his authority was challenged by a strong party at Pune under Nana Pandeyus. The party recognized the infant-born posthumously to Narayana Rao's wife Gangabai as the Peshawar and set up a council of regency in his name. Having failed in his bid to capture power, Raghunatha Rao approached the British for help. The Treaty of Surat between the English and Raghunatha Rao was concluded in 1775. However, the majority of the Supreme British Council in Calcutta was opposed to the Surat Treaty. Although Warren Hastings himself had no objection to ratifying the treaty, the council sent Colonel Upton to Pune to negate a peace with the Pune Regency. Accordingly, Upton concluded the Treaty of Purandar in 1776. The treaty, however, did not take effect due to opposition from the English government in Bombay. So, in the first Anglo-Maratha war, so Marathians பெஷாவாவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயண ராவ். ஸோ நாராயண ராவோட டெத்துக்கு அப்புறம் அதனுடைய உரிமை ஃபுல்லாக யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத ராவ். ஸோ நாராயண ராவோட டெத்துக்கு அப்புறம் ரகுநாத ராவ் வந்து பெஷாவாவா பதவி ஏற்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பொறுப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அப்போஸ்ட் பண்ணி பூனேயில் ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க. அவங்க வந்து நானா பண்டியூஸ்க்கு அப்படின்றவங்க தலைமையில் பூனேயில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பெஷாவாக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பார்ட்டி என்ன முடிவு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாராயணராவோட ஒய்ஃப் கங்காபாயோட குழந்தை அதுதான் வந்து பெஷாவா அப்படின்ற முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அவங்க ஒரு கவுன்சிலும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க நேமில். ஸோ அந்த டைமில் தான் வந்து அவங்க நிரூபிக்க தவறிடுறாங்க. ஸோ அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிடுறாங்க. தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ரகுநாத ராவ் அப்படின்றவங்க வந்து பிரிட்டிஷ்கிட்ட சப்போர்ட் கேட்குறாங்க, பிரிட்டிஷ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்றத வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலுமே கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் அவங்க வந்து சூரத்தோட ட்ரீட்டி ஆஃப் சூரட்டை வந்து அவங்க ஒத்துக்கலை, அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து கவர்னராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்.
ஸோ அந்த டைமில் கவர்னராக இருந்தவங்க வந்து வாரன் ஹேஸ்டிங். அவங்க வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லாதனால ஃபர்தராக மூவ் பண்ணாங்க. ஸோ பூனேலேருந்து பூனே ரெசிடென்சிலேருந்து ட்ரீட்டி சைன் பண்ணுறதுக்காக கோலன் அப்படின்றவங்க வந்து பூனேக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படின்றத வந்து இயர் ஆஃப் 1776 சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டி வந்து எல்லாருக்குமே ஓகேவாக இருந்தாலும் பாம்பேயில் இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சனால இந்த ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் வந்து சைன் பண்ணலை. ஓகே, அண்ட் தென் கோர்ஸ் இதனுடைய தாக்கம். In 1781, Warren Hastings dispatched British troops under Captain Poham. He defeated the Maratha chief Mahajit Scindia in a number of small battles and captured Galivar. Later on 17th May 1782, the Treaty of Salbai was signed between Warren Hastings and Mahajit Scindia. ஸோ 1781 வந்து வாரன் ஹேஸ்டிங் அப்படின்றவங்க வந்து அவங்க தலைமையில் ஒரு ட்ரூப்பு வந்து அனுப்புகிறாங்க, ஒரு டீமை வந்து அனுப்புகிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆஃப் பூகம் அப்படின்ற ஒரு ஊரோட கேபிட்டலுக்கு. ஸோ அவங்க வந்து மராத்தா சீஃபாக இருக்கிற மஹஜித் சிந்தியாவை வந்து தோற்கடிச்சிடுறாங்க. ரொம்ப நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸோ நிறையா எண்ணில் இல்லாத சின்ன சின்ன போர்கள் நிறையா பண்ணி அவங்கள வந்து தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் கலிவார் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து 17th May 1782 வந்து ட்ரீட்டி ஆஃப் சால்பாயை வந்து சைன் பண்ணுறாங்க. யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் அண்ட் தென் மஹஜித் சிந்தியா 2 பேரும் வந்து சேர்ந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Raghunatha Rao was pensioned off and Madhava Rao too was accepted as the Peshwa. ஸோ ரகுநாத ராவுக்கு வந்து பென்ஷன் கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் மாதவ ராவ் டூ அப்படின்றவங்கள வந்து பெஷாவா அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. சால்சேட்டா வாஸ் கிவன் டு தி பிரிட்டிஷ். ஸோ சால்சேட்டா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்றாங்க. தி ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் எஸ்டாப்ளிஷ்டு தி பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இந்தியன் பாலிட்டிக்ஸ். It provided the British 20 years of peace with the Marathas. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு செல்வாக்கை வந்து ரொம்பவே இந்தியன் பொலிட்டிக்ஸில் வந்து பிரிட்டிஷோட செல்வாக்கை வந்து அதிகப்படுத்தி காட்டுச்சு. அட் த சேம் டைம் இது மூலிமா இந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் மூலிமா பிரிட்டிஷ்க்கும் மராத்தாஸ்க்கும் 20 வருஷம் வந்து ஒரு சமாதான உறவு மாதிரி நீடிச்சிடுச்சு. தி இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் தி மராத்தாஸ். ஸோ மராத்தாஸ் உள்ளே இருந்த விவகாரங்கள். தி இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் தி மராத்தாஸ் deteriorated further after the close of the First Maratha War. Nana Fadis grew fond of powers, jealous and of Mahajit Scindia, and became progressively inclined to seek the support of the English. The young Peshwa Madhava Rao too tried to improve the affairs but could not check the rivalry of the Maratha chief. Mahajit Scindia died in 1794 and was succeeded by his grandnephew Daulat Rao Scindia. His death left Nana Fadis supreme at Pune and the English to expand their influence in North India. Peshwa Madhav Rao too committed suicide in 1795 and Baji Rao too, worthless son of Raghunatha Rao, became the Peshwa. The death of Nana Pandit in 1800 gave the British an added advantage. ஸோ ஃபஸ்ட்டு மராத்தா வார்க்கு அப்புறம் மராத்தியன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் விவகார பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ நானா பட்நாயக்கோட அதிகார வளர்ச்சி வந்து மஹஜித் சிந்தியாவுக்கு ரொம்பவே
ஒரு ஜுவல்லர்ஸ், அதாவது பொறாமையாக இருந்துச்சு. ஸோ இதனுடைய காரணமாக வந்து பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நானா ஃபாதிஸ் அப்படின்றவங்க வந்து பிரிட்டிஷ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பெஷாவாவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவராவ் டூ அப்படின்றவங்க தான் வந்து பெஷாவாக இருந்தாங்க. அவங்க வந்து மராத்தாஸ் கூட ஒரு நல்ல உறவை வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து மராத்தியோட தலைவராக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மராத்திய தலைவராக மராத்திய தலைவர்களுடைய ஆதிக்க போட்டி வந்து அவரால் தடுக்க முடியல. ஸோ அந்த சமயம் தான் வந்து மஹஜித் சிந்தியா அப்படின்றவங்க இறந்துடுறாங்க. எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1794 வந்து இறந்துடுறாங்க. ஸோ அவருடைய டெத்துக்கு அப்புறம் அவருடைய கிராண்ட் நெப்யூ அப்படின்னாக்கா அவருடைய மருமகன் தௌலத் ராவ் சிந்தியா வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ மஹஜித் சிந்தியாவோட டெத்து வந்து பூனால நானா ஃபாசிட்டோட பவரையும் வந்து ரொம்பவே கீழே இழந்துடுறாங்க. ஸோ மஹஜித் சிந்தியாவோட டெத்து வந்து நானா ஃபாசிட்டோட பவர் வந்து பூனேல இருந்து கீழே இறங்கிறதுக்குமே ரொம்ப காரணமாக இருந்துச்சு. ஸோ அப்போ பெஷாவாவாக இருந்த மாதவராவ் டூ வந்து 1795 வந்து சூசைட் அட்டம் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாஜிராவ் டூ ரகுநாத ராவோட ஒர்த்லெஸ் சன் வலிமையற்ற மகனாக பாஜிராவ் டூ வந்து பெஷாவாவா முடிசூட்டுறாங்க. ஸோ அந்த சமயம் 1800 நானா பாதீஸ் அவங்களும் இறந்துடுறாங்க. இது வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே அட்வான்டேஜாக போயிடுது. ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் and Daulat Rao Scindia were fighting against each other. The Peshwa supported Scindia against Holkar. The Peshwa and Scindia agreed to help each other. Holkar marched against Peshwa. The combined force of Scindia and Peshwa were utterly defeated in 1802 and captured the city. Bajirao too approached Lord Wellesley, the then Governor General of India, for help. Lord Wellesley welcomed the Peshwa and made him sign the Treaty of Basin. In other words, the Treaty of Subsidiary Alliances, accepting the status of British subsidiary in 1802 as an immediate to the Treaty of Basin. The British troops marched under the command of Arthur Wellesley towards Pune and restored the Peshwa to his position. The force of Holkar vanished from Maratha capital. ஸோ ஜஸ்வந்த் ராவ் ஹோக்கரும் தௌலத் ராவ் சிந்தியா ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில்
ஸோ அந்த டைமில் வந்து பெஷாவா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹோல்கருக்கு அகைனஸ்டாக. பெஷாவா அண்ட் சிந்தியா அக்ரி டு, ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துக்கிறாங்க. ஹோல்கர் வந்து பெஷாவாக்கு அப்போஸ்டாக நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கம்பைன்டு ஃபோர்ஸ் வந்து சிந்தியா அண்ட் பெஷாவா வந்து ஆல்ட்ரேட்டராக வந்து டெஃபீட் பண்ணுறாங்க 1802 அண்ட் தென் கேப்சர் அந்த சிட்டியை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. பாஜிராவ் வந்து ஹெல்ப்புக்காக லார்ட் வெல்லர்சி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து அவர் தான் வந்து இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக இருந்தார். ஸோ லார்ட் வெல்லர்சி வந்து பெஷாவை வந்து வெல்கம் பண்ணி அண்ட் தென் ட்ரீட்டி ஆஃப் பேசினை வந்து சைன் பண்ண சொல்கிறாரு. அட் த சேம் டைம் வந்து ட்ரீட்டி ஆஃப் சப்சிடரி அலைன்ஸும் வந்து அவங்கள ஏற்றுக்க சொல்கிறாரு. அண்ட் இந்த சப்சிடரி அலைன்சஸ் வந்து 1802 வந்து பிரிட்டிஷ் சப்சிடரிஸில் சைன் பண்ணுறாங்க. உடனே வந்து ட்ரீட்டி ஆஃப் பேசினும் அவங்க வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து ஆர்த்தூர் வெல்லர்சி அவங்க தலைமையில் வந்து பூனே நோக்கி படையெடுத்து போகிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து பெஷாவா அவங்களுடைய பொசிஷனை வந்து அவங்க ரீட்ரேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து ஹோல்கர் வேனிஸ்டு ஃப்ரம் மராத்தா. ஸோ ஹோல்கர் ஃபோர்ஸ் மராத்தாவில் இருக்கக்கூடிய ஹோல்கர் படைகளை வந்து தாக்கி அழிச்சது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் இப்படி தான் நடந்து முடிஞ்சது. ஸோ செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.